டே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அருமையா போச்சுன்னு தான் சொல்லணும். இல்லன்னா எப்பவுமே வந்துட்டு வீட்டு வேலைய பார்த்துட்டே இருப்பேன். வெளி வேலைய வந்து கோட்டை விட்டுருவேன். இல்ல வெளி வேலைய பார்த்துட்டு வருவேன். வீட்டு வேலைய வந்து செய்ய மாட்டேன். இன்னைக்கு அப்படி இல்ல. 2 வேலையுமே வந்து பேலன்ஸ்டா பண்ண மாரி இருந்துச்சு. இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் 6 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்பி வந்து கிளப்பி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்தா வந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன். இன்னைக்கு வந்து காய்கறிலாம் போட்டு மேகி தான் செஞ்சேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நமக்குன்னு தனியா ஒண்ணு செஞ்சு சாப்பிடும்போது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட பார்த்திங்கன்னா, வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு, கேக் தான் வந்து செய்யலான்னு உட்காந்துருந்தேன். ஏன்னா டீ கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்குமே மறந்து போற மாரி இருந்துச்சு. அதனால ஒரு டைம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு செஞ்சு பார்த்துருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு அவுட்புட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அத்தையோட ஏடிஎம் கார்டெல்லாம் எப்படியோ தெரியல மிஸ் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேங்க்லேயும் போய் விசாரிச்சுட்டு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து மெயினாக உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். நாளைக்கு போய் கொடுத்தோம் அப்படின்னா அத்தையோட சைன் வாங்கிட்டு நம்ம கார்டு வந்து இன்ஸ்டா கார்டு வந்து வாங்கிக்கலாம். அப்படின்னு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கே போனாலுமே மாமாவை தான் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட வண்டியில் ஓட்டவும் தெரியாதனால இப்போ வந்து வண்டி வாங்கி கற்றுக்கிட்டனால இப்போ சின்ன சின்ன இடத்துக்குலாம் கூட நம்மளே போயிட்டு வந்துடுறேன். அதனால நமக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து தம்பிக்கு வந்து காலிஃப்ளவர் தான் வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகே டிஎஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.